காலைதோறும் புதியவை. கற்றதில் நிலைத்திரு. மே 24. கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற. 2 தீமோத்தேயு 3:14-15. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு என்று சத்தியத்திலே வேரூன்றி நிற்க ஊக்குவிப்பதை பார்க்கிறோம். அச்செய்தியானது அவனுக்கு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் உரியது. ஆலயம் செல்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம். ஆனால் அறிந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிறோமா என்ற கேள்வி நம்மில் எழ வேண்டும். அனுதின வாழ்க்கையில் அதை பின்பற்ற வேண்டும். மேலும் இவ்வுலகில் நம் வாழ்வில் நாம் எதில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் எது என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதையும் அறிய வேண்டும். யோசேப்பு அறிந்த சத்தியத்திலே நிலைத்திருந்தான். அடிமையாக அந்நிய தேசத்தில் விற்கப்பட்டாலும் சத்தியத்தை விட்டு விலகாமல் அதை பிரதிபலித்தான். பாவத்தை விட்டு விலகி ஓடினான். அதன் நிமித்தம் சிறைவாசம், தண்டனை போன்றவற்றை பெற்றாலும் சகித்து கொண்டான். 2 தீமோத்தேயு 3:2 சொல்கிறபடி துன்பப்பட்டான். ஆனால் ஏற்ற காலத்தில் அவன் அந்த அந்நிய தேசத்தில் உயர்த்தப்பட்டான். அந்த எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரமுள்ள ராஜாவானான். தானியேலும் அவனது நண்பர்கள் 3 பேரும் பாபிலோனில் அறிந்த சத்தியத்தில் நிலைத்திருந்தார்கள். தங்கள் உயிரே போனாலும் சரி என்று நேபுகாத்நேச்சர் நிறுத்திய சிலையை வணங்க மாட்டோம் என்று தேவனின் 10 கட்டளைகளை முன்னிலைப்படுத்தி உறுதியாய் நின்றார்கள். தானியேலை சிங்கக்கெபியிலே போட்டார்கள். ஆனால் அக்கினி சூளையிலும் சிங்கக்கெபியிலும் அதிசயம் நடந்தது. அக்கினி பட்சிக்கவில்லை, சிங்கமும் ஒன்றும் செய்யவில்லை. தேவன் அவர்களை காப்பாற்றினார். அத்தேசமே அவர்களின் தெய்வம் மெய்யான தெய்வம் என்று அறிந்து பின்பற்றினார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற யாராயிருந்தாலும் துண்டித்து போடப்படுவான். இயேசுவை தவிர இரட்சிக்கும் தேவன் உலகில் வேறொருவரும் இல்லை என்றான். கற்றதில் நிலைத்திருங்கள். ஜெபம். பரலோக தேவனே, நாங்கள் கற்றுக்கொண்டதில் நிலைத்திருக்க வழிநடத்தும்.